ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. சாதாரண ஒரு மனிதன் பார்த்தீங்கன்னா வெதும்பி அநீதியை எதிர்த்து கேட்கறவனை கொண்டு போயிட்டு சிறையில் தந்தாங்கன்னா அவன் வரும்போது போராளியாகி வரும். ஒரு தலைவனா கூட வரும். ஒரு தலைவன் ஆகும். சீமான் மாதிரி. சீமான் தான் உதாரணம். அடுத்த கட்டமாக கேட்டா ஒரு தலைவரை செதுக்குறாங்க. எது சவுக்கு சங்கர்ன்ற ஒரு தலைவரை காவல்துறை உதவியோட பக்காவா செதுக்குறாங்க. இது கிளீனா, அதாவது பர்ஃபெக்டா இருக்கணும் இல்லையா? இந்த சிற்பங்கள்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இந்த போற போக்கெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. எதிர்த்து வெளியே வந்தாக்கா நம்ம ஆட்சியை கவுக்குற அளவுக்கு, நம்ம ஆட்சி வராத அளவுக்கு தடுக்கிற அளவுக்கு ஒரு தலைவனை உருவாக்கணும்னா அது அந்த வேலை தான் இப்போ செஞ்சுட்டு இருக்காங்க. சீமானை எப்படி ஒரு தலைவனா உருவாக்குனாங்களோ அதே மாதிரி சவுக்கை உருவாக்கிட்டு இருக்காங்கன்னா, சீமான் போல ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவரை சவுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படிதானே சொன்னாங்க. என்ன ஒரு துணை இயக்குனர் என்ன பண்ணிடுவா பேச முடியுமா? திருமாவளவன் மாதிரி தான். இன்னைக்கு வைகோ திருமாவளவன் தாண்டி 2K கிட்ஸ் பிள்ளைகளுடைய இந்த மயில் கால்லாம் நிக்குதா? சீமான் பேசினா நிக்குதா? எல்லாருக்கும் ஒரு திறமை இருக்கு. அதனால சவுக்கு சங்கரை நம்ம எப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம குறைச்சு மதிப்பிட முடியாது. கொண்டாடுறோம் ஒரு பக்கம். இந்த திராவிட இயக்க ஊடகங்கள் எல்லாமே கொண்டாடுது. சவுக்கு சங்கர் கை கஞ்சால பண்ணிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க பண்ணோம். அவனுக்கு கொண்டாடுறதுல ஒரு நியாயம் இருக்கு. இந்த அண்டா செந்தில் உட்பட சொல்றேன். இது நான் அது அண்டா செந்தில் தான் சொல்றது நேரடியாக சொல்ல முடியாது. இந்த கஞ்சா வழக்கில் சொன்னால் நேரடியாக நம்மளுடைய குரல் கொடுக்க முடியாததுக்காக ஒரு அட்வொகேட்டை கூப்பிட்டு வரோம். இப்போ சீமானுக்கு இருக்காதா அந்த வருத்தம், கோபம் இருக்காதா? இருக்குமே. சீமான் ஒரு எப்படி இருக்கும் அந்த வார்த்தை? இந்த நிலம் சிக்கிச்சு சின்னம் போச்சுன்னு சொல்லி சிரிச்சவன் சிரிச்சவன். சீமானுக்கு அது பார்க்கலையா? சீமானுக்கு தெரியாதா? இங்க நியாயவாதிகள் என்னைக்குமே நியாயவாதிகள் தான். அவன் ராஜாவை வச்சு கொண்டாடப்பட வேண்டியவன். சரிங்களா? அவர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, இல்ல தம்பி அந்த மாதிரி ஆள் கிடையாது. ஊடகத்துல இப்படி பேசுவார். ஆனா சாட்டை துரைமுருகன் பொங்குறான், தாரமானா. அப்படியே போலீஸ் இவனுக்கு போன் போட்டே சொன்னதெல்லாம் பேசுறான். எது போலீஸ் எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, அப்படி சொன்னாங்க. அவன் ஊர்லயே இல்ல, வெளிநாட்டுல இருக்கிறான். அங்கிருந்து ஒரு வீடியோ விடுறான். தப்பிச்சு ஓடி போயிட்டான். இதான் உண்மை. இல்லைன்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர், அவருக்கு எவ்வளோ ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். அவர் கொடைக்கானல்ல, தமிழ்நாட்டுக்கு உள்ள இருக்கிற ஒரு கொடைக்கானல்ல அவர் ஓய்வு எடுக்கிற போறதை கிரிட்டிசைஸ் பண்ணவன் இந்த சவுக்கு சங்கர் அரசு ஆன உடனே கேட்டா எங்க நம்ம இது ஏதாவது ஒரு ஈக்குவலைஸ் பண்றதுக்காக நம்மளுக்கு உள்ள வச்சு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு தப்பி ஓடுறான். யாரு? சாட்டை துரைமுருகன். இதுதான் ஃபேக்ட். ஆனால் சற்று இளைப்பாற யார் இவரு ஒரு போஸ்ட் போட்டு வெளிநாட்டுக்கு தப்பி ஓடுறன்னு சொல்லண்டா, பயந்துட்டு ஓடுறான். இதான் உண்மை. ஆனா சற்று இளைப்பாற இவருதான் இளைப்பாறை கிழிச்சுட்டாருங்க, வெட்டி பிடிக்கிட்டாரு. சரி சம்மருக்கு போற, அது தனிப்பட்ட இது போற, அதுக்கு எதுக்கு ஒரு போஸ்ட்? சரி போறல, போற இடத்துல இருந்து நான் கேட்டீங்கன்னா கருப்பு சவப்பு பணின்னு போட்டுக்கிட்டு அங்க இருந்து தம்பிங்க உஷாரா பாக்குறாங்க. அதெல்லாம் இப்பதான் புரியுது தம்பிங்களுக்கு. சேகுவாரா சொல்றது கரெக்டு தான். வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகரும் பத்திரிகையாளருமான திரு சேகுவார ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம் பிரதாப். தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஹெட்லைனே சவுக்கு சங்கருடைய கைது, அரெஸ்ட், இப்போ மருத்துவமனையில் இருக்காரு. அவங்க பேச அதுல என்ன அப்படின்னா நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும். இல்ல பிரபலமான சந்தோஷம் தான், நல்லா இருக்கு. இதுல என்னன்னா சவுக்கு சங்கர் ஒரு சாதாரண ஒரு யூடியூபர், அவர் ஒரு கிரிட்டிக்ஸோட நபரு. அவருக்கு போயிட்டு நீங்க பெரிய ஒரு முதல்ல கண்டனத்துக்குரிய சாதாரண யூடியூபர் சொன்னதே தவறு. நான் சொல்ல தேர்தல் வெற்றி வியூக அமைப்பாளர். சரி, நீங்க ஒன்னும் போற அதே கதையில இருக்கீங்க. பிரசாந்த் கிஷோர் மாதிரி. ஆமா, பிரசாந்த் கிஷோர்லாம் நீங்க பிரசாந்த் கிஷோர்லாம் சாதாரண ஆள். அவர் வேற, இவர் வேற லெவல்ல. இப்போ தமிழ்நாடு எடப்பாடி இன்னைக்கு அடுத்த இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு 39 சீட்டு அடிக்கிறாருன்னு சொன்னா, அடுத்தது ஆட்சி அமைக்கிறார் சொன்னா எடப்பாடி, அதுக்கு முழுக்க சவுக்கு சங்கர் தான் காரணம். இப்போ தமிழ்நாட்டினுடைய ஹெட்லைனாவே மாறி இருக்காரு இல்லையா? ஒரு யூடியூப்ல பேசக்கூடிய நபரு. ஹெட்லைன் அப்படி இருக்கு. அவருடைய இந்த அசுர வளர்ச்சியை முதல்ல எப்படி பாக்குறீங்க? அதான் சார், அவர் ஹெட்லைன் நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தலையெடுத்தா? அதுதான் நீங்க தான் சொன்னீங்க. ஹெட்லைன்ல இருக்கிறாருன்னா அவர் ஹெட்லைன் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா அப்படிதான் நான் இதை கேலி கிண்டலுக்கலாங்கல்ல. இப்போ இந்த திமுக, நான் யாருக்கும் சார்பெல்லாம் நான் சத்தியமா பேசவே மாட்டேன், யாருக்கும் எதிராகவும் பேச மாட்டேன், வன்மத்தோட பேச எனக்கு என்னல. திமுக அரசுக்கு ஒரு ராசி இருக்கு. அந்த ராசி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கி
அந்த பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆமா. அந்த பெருமாளுக்கும் இவங்க வந்து கேட்டா கும்பாபிஷேகமே பண்ணுவாங்க கோயில் கட்டி. திமுகவோட அந்த ராசி அப்படிதான் ஜெயலலிதா வந்து ஒரு மார்க்கெட் இழந்த நடிகை ஒரு கட்சியில் ஏதோ ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் ஒரு போஸ்டில் இருந்தாங்க. அப்படி காலப்போக்கில் அவங்கள வந்து எதிராக அரசியல் பண்ணி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீரப்பன் டீமில் இருக்கிற இந்த கேபி ராமலிங்கம் இவங்கெல்லாம் வந்து வாகனத்தில் எம்ஜிஆருடைய அந்த இறுதி ஊர்வலத்தில் வந்து வாகனத்துலேருந்து தள்ளி அதுக்கப்புறம் வந்து சட்டசபையில் வந்து ஒரு அமளி துமளி பண்ணி சேலை உருவல் கிருவல் இதெல்லாம் நடந்து யார் பண்ணாங்கலாம் சொல்ல நடந்து சாதாரண ஒரு நடிகை ஜெயலலிதாவை ஒரு புரட்சி தலைவியாக்கி அந்த புரட்சி தலைவிக்கு பிறகு அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து அம்மான்ற தமிழ்நாட்டுக்கே அம்மா ஆக்கிட்டாங்க திமுக. அடுத்தது திரு சீமான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேடையில் வந்து பல மேடைகளில் பேசின ஒரு நட்சத்திர பேச்சாளர். அது வந்து பெரியார் மேடைகளும் ஏறி இருக்கிறாரு, திராவிட இயக்க மேடைகளும் ஏறி இருக்கிறாரு. பல மேடைகள் பார்த்தவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவருடைய அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு ஒரு அரசியல் கட்சி தொடங்கி அதுக்கு வந்து ஒரு தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஆகணுன்றதெல்லாம் கனவுல கூட நினைக்கவே இல்லை. ஆனால் அவரை வந்து சிறையில் கொண்டு போய் தள்ளி அதிமுக மேடையில் ஏறினதுக்காக சிறையில் கொண்டு போய் தள்ளி அவரை இப்போ எப்படி ஆக்கிட்டான்னு கேட்டால் திராவிட இயக்கங்களுக்கு மாற்று வந்து சீமான் தான். அப்படிதானே இருக்கு இன்னைக்கு. உண்மைதான். இப்ப புரியுதுங்களா? ஒரு விஷயம் பிரதாப், இங்க சட்டம் படிச்ச எல்லாருக்கும் தெரியும், சிறைக்கு வந்து 2 பண்புகள் இருக்கு. சாதாரண ஒரு அக்யூஸ்ட் ஒரு பிட் பாக்கெட்காரனை கூட நீங்க வந்து அரைக்குறையா திருட தெரிஞ்சவன நீங்க சிறைக்கு அமிச்சிங்கன்னா ஒரு 6 மாசம் வேணா இல்ல ஒரு 3 மாசம் வச்சா கூட ஸ்கில்டாகி வெளியே வருவான் பக்கவா. இது எப்படி பிளேட் போடணும், எந்தெந்த பாக்கெட்டுக்கு எப்படி போடணும், மேல் பாக்கெட்டுக்கு எப்படி போடணும், கீழ் பாக்கெட்டுக்கு எப்படி போடணும், உங்களுக்கு வந்து பேக்கில் வந்து ஹேண்ட் பேக்கு எப்படி போடணும், லேடிஸ் ஹேண்ட் பேக் எப்படி போடணும், கட்டப்பைன்னு சொல்கிறாங்களா அதுக்கு எப்படி கத்திரி விடணும் எல்லாம் தெரியும் பக்கவாக வருவான். சிறைக்கு வந்து அப்படியானது. அதே சிறைக்கு இன்னொன்று இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா சாதாரண ஒரு மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெதும்பி அநீதியை எதிர்த்து கேட்குறவனை கொண்டு போயிட்டு சிறையில் தந்தாங்கன்னா அவன் வரும்போது போராளியாகி வரும். ஒரு தலைவனா கூட வரும். ஒரு தலைவன் ஆகும். சீமான் மாதிரி சீமான் தான் உதாரணம். அப்போ திமுக முடிச்சிட திமுகவுக்கு அப்படியான ஒரு மிக சிறந்த ஒரு வந்து ஒரு ஆற்றல் இருக்கு. இப்போ அடுத்த கட்டமா வந்து கேட்டா ஒரு தலைவரை வந்து செதுக்குறாங்க. இது சவுக்கு சங்கர்ன்ற ஒரு தலைவரை வந்து காவல்துறை உதவியோட பக்காவா செதுக்குறாங்க. இது கிளீனா, அதாவது பர்ஃபெக்டா இருக்கணும் இல்லையா? இந்த சிற்பங்கள்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இந்த போற போக்கெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. எதிர்த்து வெளியே வந்தாக்கா நம்ம ஆட்சியை கவுக்கிற அளவுக்கு, நம்ம ஆட்சி வராத அளவுக்கு தடுக்கிற அளவுக்கு ஒரு தலைவனை உருவாக்கணும்னா அது அந்த வேலை தான் இப்போ செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ கேளுங்க. இப்போ நீங்க சொன்ன மாதிரி தலைவனா அவர் செதுக்குறாங்கன்னா ஏற்கனவே அவர் கட்சியில ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. எல்லாருக்கும் மாற்றா நான் வரப்போற சொல்லிட்டு ஏற்கனவே திமுக வந்து 24/7 அவர் தான் எதிர்த்து பேசக்கூடிய ஒரு நபர். இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவலியா திமுக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கப்பட்டாரு. இன்னைக்கு அவர் வந்து சிறையில வந்து எடுக்கிறாரு. ஏன்னா அதுவுமே அவர் பேசினால்தான். திமுக சொன்ன வழக்கு போல காவல்துறையை சார்ந்த பெண் காவலர்களை வந்து ரொம்ப இழிவா பேசிட்டாருன்றதுக்காக வழக்கு போட்டாங்க. ஆனா இந்த வழக்குமே கூட வந்து இவ்வளவு கைது பண்ணிருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன் எஸ்வி சேகர் பேசினாரு, அவர் என்ன இப்படியா கைது பண்ணீங்க, ஏன் சவுக்கு சங்கரை மட்டும் இப்படி பாக்குறீங்கன்னா அப்ப எஸ்வி சேகருக்கு ஒரு நீதி சவுக்கு சங்கருக்கு ஒரு நீதியா அப்படின்னு கேட்கிறாங்க. பிரதாப்பா இருக்கட்டும், அது வந்து பிரதாப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏதாவது அரசு அதிகாரத்துல ஒரு உயர்ந்த நிலை அதிகாரியா இருக்கட்டும், சாதாரண மனிதனா இருக்கட்டும் இல்ல உயர்ந்த நிலை யாரா இருந்தாலும் ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் வந்து அவதூறா பேசினான்னா அதுக்கு என்ன தண்டனையோ அதான் கொடுக்கப்பட்டிருக்க தவிர அவதூறா பேசுறதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவரை பேசுனா வந்து அதுக்கு ஒரு செக்ஷன், அதுக்கு ஒரு தண்டனை, இவரை பேசுனா இவருக்கு ஒரு தண்டனை கிடையாது. சாதாரணமாக ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை வந்து அவதூறா பேசினாக்கா அதுக்கு என்ன தண்டனையோ அதுதான். சரிங்களா? சவுக்கு சங்கர் வந்து ஒரு ஏடிஜிபியை வந்து பார்த்தீங்கன்னா பெயரை சொல்லியே வந்து நேருக்கு நேர் பொறுக்கின்ற அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்கிறாருன்றது ஒன்று நம்ம நேருக்கு நேர் மக்கள் பார்த்தாங்க. ரெண்டாவது கேட்டால் பெண் காவல் உதவி ஆய்வாளர்களை வந்து தரக்குறைவாக வந்து பார்த்தீங்கன்னா பதவி உயர்வுக்கு ப்ரொஃபஷனலாக பெனிஃபிட் அடையிறதுக்கு இதெல்லாம் இவங்க வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறாங்கன்ற வார்த்தையை சொன்னார். அது ஒரு துறையில் இருக்க வேலை செய்யக்கூடிய பெண்களை வந்து பாதிக்குது. இதுதான்
இதுக்கு கண்டிப்பாக மக்கள் வந்து இந்த காட்சியை நேருக்கு நேர் பார்த்தாங்க. பரவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏன் கைது செய்யலைன்ற ஒரு கேள்வி கூட வந்து எழுப்பப்பட்டது. கைது செய்வார்ன்ற வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சந்தேகமும் பட்டாங்க. அநேகமாக கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதோட தொடர்ச்சியாக தான் வந்து கைது செய்தார். இது வரையிலும் கரெக்ட். நீங்கள் கைது செய்யலாமான்னு கேட்குறீங்க. சரி, எஸ்வி சேகரை கைது பண்ணல, இவரை கைது செய்தாங்க. இந்த கைது பண்ணால் கூட கேட்டால் கண்டிப்பாக கீழமை நீதிமன்றத்தில் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாமீன் கிடைச்சிடும். ஏன்னா பெரிய செக்ஷன் கிடையாது. ஒரு மனிதன் வந்து அவதூறாக பேசுகிறான், ஒரு துறையை சார்ந்தவங்களும் தரக்குறவாக பேசுகிறான். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்விக்ஷன் இருக்குதா இல்லையா விசாரணைக்கு முடிவு பண்ணி அதுக்கப்புறம் நீதிமன்றம் முடிவு பண்ண போகுது அவருக்கு என்ன கன்விக்ஷன்ன்றது சொல்லுது. ஆனால் கைது செய்தது சரி. அதுக்கு பிறகு அவருக்கு வந்து கேட்டால் அது சட்ட ரீதியாக அவருக்கு என்ன உரிமை இருக்குதோ பெயிலில் அவர் வெளியே வந்திருக்க போகிறாரு. நீதிமன்றத்தில் வழக்கு நடந்திருக்க போகுது. அதிகபட்சம் 1 வருஷமோ இல்லை 6 மாதமோ கூட இந்த வழக்கை முடிக்க முடியும். கீழமை நீதிமன்றத்தில் முடிக்க முடியும். முடிச்சுட்டு கன்விக்ஷன் ஆக போகிறாரு. இப்படி தான் இதை பண்ணியிருக்கணும். இதுதான் நேர்மையான அணுகுமுறை. ஆனால் இதுக்கு அடுத்தது பண்ணாங்க பார்த்தீங்களா, இந்த கஞ்சா வழக்கு. இது அங்கே தான் வந்து சவுக்கு சங்கரை வந்து அந்த விபத்து நடந்த அந்த பார்வை, அந்த சூழல், இது எல்லாமே வந்து கேட்டால் அடுத்த கட்டமாக வந்து சவுக்கு சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைவராக உருவாக்குற வேலைகள் தான் நடக்கும். சீமான் எப்படி ஒரு தலைவனாக உருவாக்குனாங்களோ அதே மாதிரி சவுக்கை உருவாக்கிட்டு இருக்காங்கன்னா, சீமான் போல ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவரை சவுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி இல்லை. இங்கே வந்து அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க பிரதாப். நம்ம நிறைய அப்படிதான் நம்ம பார்த்து ஏமாந்துட்டோம். நீங்களாம் இதுக்கு சொல்றீங்கல்ல, தவிர்க்க முடியாம ஒரு வார்த்தை நான் சொல்றேன். எங்களுக்கு நிறைய உங்களை காட்ட எங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கு. அப்படிதான் ஒரு காலத்துல வந்து சொன்னாங்க, கலைஞர் வந்து எங்கேயோ இருந்தாரு, 9 பேர் லிஸ்ட்லயே இல்லை, எங்கேயோ இருந்தாரு அப்படின்னு சொன்னாங்க. ஜெயலலிதா அவர்கள் வந்தபோது எல்லாரும் சொன்னாங்க என்னன்னு கேட்டா, ஆரம் வீரப்பன், நெடுஞ்செழியன் இவங்கெல்லாம் வந்து அண்ணாவால் வளர்க்கப்பட்டவங்க, திராவிட இயக்கத்தோட வந்து தூண்கள் இவங்க. போய் ஒரு நடிகை கிட்ட போயிட்டு வந்து இதுவாயிடாங்களா, சும்மா உட்கார வச்சுட்டு ஒரு வருஷத்துல காலி பண்ணிடுவாங்க. யாரை காலி பண்ணுவாங்க? ஜெயலலிதா காலி பண்ணிட்டு வந்துருவாங்க அப்படின்னு பரவலா பேசினாங்க. இது என்ன ஒரு சாதாரண நடிகை தானே அப்படின்னு பேசுற காலம் இருக்கு. நடிகை தானே, என்னங்க பெரிய நடிகை? ஒரு வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் இப்போ மார்க்கெட் கூட கிடையாது அப்படின்னு எம்ஜிஆரை இணைச்சலாம் கூட பேசி ரொம்ப கீழமையாக ரொம்ப ரொம்ப கீழான வார்த்தைகள்லாம் பயணம். அதை நம்ம சொல்ல முடியாது. மறைந்த தலைவர்களை பற்றி நம்ம பேசுகிறோம். அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் எப்படிப்பட்ட ஆளுமையாச்சு, எம்ஜிஆரை காட்டிலும் மிகப்பெரிய ஆளுமையான. அதனால இங்கே யாரையும் எதுவும் சொல்ல முடியாதுன்ற நான். சீமான் அவர்கள் அப்படிதானே சொன்னாங்க. என்ன ஒரு துணை இயக்குனர் என்ன பண்ணிடுவான்? பேச முடியுமா? திருமாவளவன் மாதிரி தான். இன்னைக்கு வைகோ திருமாவளவன் தாண்டி 2K கிட்ஸ் பிள்ளைகளுடைய அந்த மயில் கால்லாம் நிற்குதா? சீமான் பேசினா நிற்குதா? எல்லாருக்கும் ஒரு திறமை இருக்கு. அதனால சவுக்கு சங்கரை வந்து நம்ம எப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து குறைச்சு மதிப்பிட முடியாது. எந்த பூத்துல எந்த பாம்பு இருக்கு யாருக்கு தெரியும். சாதாரண மக்கள் மாதிரி பேசிடுவோம். இப்போ சவுக்கு சங்கரை முன்னாடி இந்த நீதிமன்ற அவமதிப்புல சிறைக்கு போகும்பொழுது திரு சீமான் இவங்க எல்லாருமே வந்து அவருக்கு ஆதரவா பேசினாங்க. இப்போ இந்த வழக்குல முதல்ல பேசல, அதுக்கப்புறம் இந்த கஞ்சா வழக்குலாம் போட்டதுக்கு அப்புறம் சீமான் கொஞ்சம் ஆதரவா பேசுறாரு. இந்த நிலைப்பாடு இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, சீமானை மட்டும் தயவு செஞ்சு சேர்க்காருங்க. சீமான் வந்து எப்பவுமே யார் பாதிக்கப்பட்டாலும் வந்து குரல் கொடுக்கக்கூடியவர். சீமான் சின்னம் பறிபோன போது பார்த்தீங்கன்னா மிகவும் ஏளனமா எள்ளி நகையாடினது யாருன்னு கேட்டீங்கன்னா சவுக்கு மட்டும்தான். சவுக்கு மட்டும்தான் சொல்ல முடியும். மற்ற ஊடகம் விடுங்க. ஒரு பிரபலமான வந்து சவுக்கு சங்கர் வந்து சொன்னதுன்னு கேட்டீங்கன்னா ரொம்பவும் வந்து சீமான் வார்த்தைகளே சொல்லி பேசணும் பார்த்தோம். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னு கேட்டால், மற்றவங்கெல்லாம் வந்து ஆதரவு தெரிவித்தாங்க, இப்போ எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்கன்னு கேட்டால், அவங்கெல்லாம் கேட்டால் மக்களுடைய எண்ண ஓட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அரசியல் பண்ணுறவங்க. இப்போ முதல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போலீஸ் அதிகாரியை வந்து தரக்குறைவாக பேசுனது, துறையை தரக்குறைவாக பேசுனது, துறையில் பணியாற்றக்கூடிய பெண்களை தரக்குறைவாக பேசுனதுக்கு ஒரு மக்களுடைய எதிர்ப்பு இருந்துச்சு. அன்னைக்கே கெடுத்தாங்க போலீஸ். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 409 கிராமா தெரியல ஏதோ ஒரு கிராம் சொன்னாங்க. கஞ்சா வழக்கில் கைதுன்னு சொன்னாங்க பாருங்க. அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு மாறுச்சு, மக்களுடைய ஸ்டாண்டு மாறுச்சு. அந்த கஞ்சா வழக்குன்றது வந்து கடந்த காலத்தில் பிரதாப் இந்த சின்ன எம்ஜிஆர்னு ஒருத்தங்க கருப்பு கரடி போட்டு சுற்றி இருந்தான் தெரியுங்களா, இந்த சசிகலா குடும்பத்தை சிவாஜியோட பேட்டியை கல்யாணம் பண்ணிட்டு இருந்தான். அவனுக்கும் வந்து இந்த ஜெயலலிதா அவங்க சசிகலா பேர் வரும். ஆமா, விஎன் சுதாகரன் வந்து நான் சொன்னா ஏதோ இவங்க குடும்பத்துல வந்து ஏற்பட்ட ஏதோ பண பரிவர்த்தனையில ஏதோ பிரச்சனையில வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜெயலலிதாவுக்கும் அவங்களுக்கும் ஒரு பெரிய முரண்பாடு. வளர்ப்பு மகன் அவன், ஜெயலலிதாவோட வளர்ப்பு மகன். சரிங்களா?
ஆனா கடா மாதிரி இருந்தான்னு நீங்க வச்சுக்கலாம். சொன்ன சுதாகர் வேற. நான் விஎன் சுதாகர் தான் நான் சொல்றேன். விஎன் இப்ப கல்யாணம் பண்ணி வச்சு வழக்கெல்லாம் வந்துச்சு, அவர் தானே சொல்றீங்க. வளர்ப்பு மகன் கல்யாணம் பண்ணி வச்சு அந்த வழக்குல தானே கெட்ட பேரே வந்துச்சு. ஆமா சரிங்களா? அவன் வளர்ந்து அவர் சுதாகர். நான் வந்து இன்னொருத்தர் சொன்ன ஒருத்தர் இங்க அதே மாதிரி அவங்க சொந்தக்காரங்க யாராவது ஒருத்தர் எம்ஜிஆர் சொல்லிட்டு போட்டுனப்பாரு, சம்திங் பாஸோ ஏதோ போட்டு. இல்ல இவன் தான் சின்ன எம்ஜிஆர் தான் இவன் தான். சரி சரிங்களா? சின்ன எம்ஜிஆர்னு சொல்லி போட்டு வந்து சுத்தி இருந்தா அது வந்து ஜெயலலிதா அவங்க குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள்ல வந்து ஜெயலலிதா அவருக்கு கோபத்துக்கு ஆளாகி அதுக்கு பிறகு வந்து வந்து இந்த ஏதோ ஒரு போதை மருந்து வச்சிருந்தான்னு சொல்லிட்டு ஒரு கைது பண்ணாங்க. அது கஞ்சா இல்லை, வேற ஏதோ ஒரு போதை மருந்து வச்சு கைது பண்ணாங்க. அப்புறம் அந்த சசிகலா கணவர் வந்து நடராஜன் அவர்களுக்கு அவரு வந்து ஒரு பெண்ணோட தொடர்பு, சரினான ஒரு பெண்ணோட தொடர்பு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கே ஒரு கஞ்சா அதான் இந்த மாதிரி போதை மருந்து வழக்கு போட்டாங்க. ஸோ இந்த வழக்கெல்லாம் வந்து என்னன்னா ஒரு அச்சுறுத்தறதுக்கு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் சிறையில் வைக்கணுன்றதுக்காக வந்து ஒரு உருட்டுறதுக்கு மிரட்டுறதுக்காக போடப்பட்ட ஒரு வழக்கு தான். காலப்போக்கில் அது வந்து நிற்காம போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அது விசாரணைக்கு போகும்போது நல்லா தெரியும் இது ஜோடிக்கப்பட்ட வழக்குனா நிற்காதுன்னு. அல்லது இந்த மாதிரி ஒரு குண்டாஸ் இது மாதிரி சாதாரணவர்கள் இந்த குண்டாஸ் போனோன்னு உங்களுக்கு தெரியல, ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ். குண்டர் சட்டத்தில் ஒருத்தர் அடைக்கணும்னா ஃபார்மாலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபார்மாலிட்டிலாம் வந்து ரெடி பண்ணுறதுக்கு லேட் ஆகும். அப்படியே போனாலும் வந்து கலெக்டர்கிட்ட போய் கையெழுத்து வாங்கும்போது ரிஜெக்ட் ஆகும். நீதிமன்றத்துக்கு போனால் ஃபுல்லாகவே காலி ஆகிடும். ஏன்னா ஒரு குண்டாஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அது வந்து குண்டர் சட்டத்தில் அடைக்கணும்னா நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. ரவுடிகளே குண்டர் சட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அடைக்கும் போது ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டி போர்டு போகும்போது உடைஞ்சிரும், உற்று நோக்குவாங்க ரொம்ப. அப்படி இருக்கும்போது இங்கே சட்டப்பூர்வ அமைப்புகள்லாம் வந்து கடுமையாக இருக்கும்போது இவரை வந்து நம்ம சவுக்கு சங்கரை ரொம்ப நாள் வந்து சிறையில் வைக்கணும்னா, ரொம்ப நாள்னா அட்லீஸ்ட் ஒரு மாதமாவது வைக்கணும். இப்போ போட்டிருக்கிற வழக்கு இதெல்லாம் நீங்கள் எத்தனை வழக்கு போட்டாலும் ஒருத்தர் அவதூறாக பேசுகிற வழக்கு தானே. கேட்டால் மீடியா சுதந்திரம் அது இருக்குது இது இருக்குது, அவர் ஊடகவியலாளர் அப்படின்னு ஏதோ சொல்லிக்கிட்டு ஏதோ ஒன்று ஈஸியாக பெயில் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெயிலில் வந்துடலாம்ல ஈஸியாக. பெயிலில் வந்து மறுபடியும் இதே தான் பண்ணிட்டு சரிங்களா? அப்போ என்னன்னு கேட்டால் சரி இது என்ன பண்ணுறது, ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே பார்க்குறாங்க. தேர்தல் நேரத்தில் சில நெருக்கடிகள்லாம் கொடுத்தாரு யார், சவுக்கு சங்கர். உதயநிதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிவேதா பெத்ராஜுக்கு 50 கோடியில் வீடு வாங்கி கொடுத்தாரு, எந்த ஆதாரமும் இல்லாமல் ஒரு குற்றச்சாட்டு வச்சார். இது எல்லாரையும் பாதிக்குது. ஒரு விஷயம் பிரதாப், அலுவல் ரீதியாக நீங்கள் விமர்சனம் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், அந்த அஃபிஷியலாக அவங்க வந்து ஈஸியாக அதை வந்து டேக்கிள் பண்ணுவாங்க, அதை வந்து கடந்து போயிடுவாங்க. நீங்க பர்சனலா பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஒரு அலுவல் ரீதியா ஒரு பர்சனல் இருக்குன்னா ஒரு உயர் அதிகாரி ஒரு பெண் காவல் ஆய்வாளரோட தொடர்பு இருக்கிறாருன்னு சொன்னா 2 குடும்பத்திலும் பிரச்சனை வரும். அதுதான் இவன் பண்ற அடிக்கு. இவனை நேரடியா ஒரு அதிகாரி வந்து ஊழல் குற்றச்சாட்டு முறைகேடு பண்ணாருன்னு சொல்ல முடியாது. இப்படி பர்சனலா அடிச்சா அந்த குடும்பத்துல இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டயும் பிரச்சனை வரும். கணவர் அல்லது கணவர் அடுத்து உள்ள குடும்பத்தில் இருக்கவங்கிட்ட ஒரு பிரச்சனை வரும். இந்த சைட்லயும் ஒரு பிரச்சனை வரும். இப்போ ஒரு ஆணுக்கும் ஒரு ஆண் ஊழியருக்கும் பெண் ஊழியருக்கும் நீங்க முடிச்சு போட்டு விட்டீங்கன்னா போற போக்கில் ஒரு மீடியாவில் உட்காந்து அங்க வீட்லயும் புயல் வீசும். வெறும் அலுவலகத்துல வந்து ஒரு ஊழல் பண்ணாரு, ஒரு இவ்வளவு ரூபாய் கொள்ள அடிச்சிட்டாரு, திருடிட்டாரு அப்படின்னு சொன்னா அது அபிஷியலா போயிடும். இந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட பர்சனலா நீங்க அட்டாக் பண்ணீங்கன்னா 2 குடும்பத்திலும் குழப்பங்கள் வரும். இதைத்தான் சவுக்கு பண்ணது. இப்போ இதே நீங்க வந்து நிவேதா பெத்ராஜுக்கு வந்து 50 கோடியில் வீடு வாங்கி கொடுத்தாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா கடந்து போற மாதிரி நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் உள்ள ஒரு புயல் வீசுமா, ஒரு புகைச்சல் வருமா குடும்பத்துக்குள்ள, இது வந்து தேவையில்லாம மன உளைச்சல் 2 தரப்புக்கும், அந்த பெண்ணுக்கும் சரி. அப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது தொடர்ச்சியாக அவர் பண்ணார். ஒரு கட்டத்துக்கு மேலே பிரதாப், நான்லாம் வந்து ஒருவேளை வந்து முதலமைச்சருக்கு இப்படி ஒரு சகிப்புத்தன்மை இருக்குன்னு தெரியல. பல பேர் சொல்லலாம் இன்னைக்கு வழக்கு போட்டதுனால திமுக ஆதரவோ எதிரோ நம்ம பேசல. ஒரு காணொலியில வந்து என்ன சொல்றாருன்னா சவுக்குன்னு கேட்டா, கருணாநிதியோட டிஎன்ஏ வந்து அந்த குடும்பத்தில் இருக்கிற எவனுக்குமே கிடையாதுன்றார். எப்படி கருணாநிதியோட டிஎன்ஏ அந்த குடும்பத்தில் இருக்க ஒருத்தர் கூட கிடையாதுங்க? காட்டுவா உங்களுக்கு இருக்கு, பார்த்துருக்கு 10% கூட கிடையாதுங்க. நீ நான் டெஸ்ட் பண்ணியா? இப்படி வேணா சொல்றேன், கருணாநிதியோட டிஎன்ஏ ஒருத்தர் 10% ஒருவேளை இருந்திருந்துனாக்கா இந்நேரம் ஆளை ஒட்ட நறுக்கியிருப்பாங்க. இவ்வளவு நாள் விட்டே இருக்க மாட்டாங்க. இங்க சமூக வாழ்க்கை தான் ஒரு மனிதனை மாத்துது பிரதாப். ஒருத்தருடைய அப்பாவுடைய புள்ள வந்து அப்படியே இருக்கணுன்றதுதான் கட்டாயம் கிடையாது. உருவ அமைப்புல வேணா அப்படியே இருக்கும், ஆனா குணத்துல வந்து வேற மாதிரி கூட இருக்கலாம். உருவம் சொல்றீங்களா, வேணா ஒரே மாதிரியான உருவம் இருக்கும், அப்பாவுடைய உருவம் பிள்ளைக்கு இருக்கலாம், புரியுங்களா? ஆனால் இதுதான். ஆனால் குணம் வந்து பார்த்தீங்கன்னா சமூக வாழ்க்கையில வந்து அவன் மாற்றப்படுவான். அவனை சமூகத்தில் அவன் வாங்குற அடியை வச்சு அவன் பக்குவப்படுவான், இல்லை அறிவாளி ஆகுவான், புரியுதுங்களா? நீ வந்து போற போக்கில் வந்து நான் கேட்டேன் டிஎன்ஏ வந்து ஒருத்தர் 10% கூட நீ இல்லைன்னு கேட்டேன்னா, இப்போ நீ நிரூபிக்க முடியுமா?
சவுக்கு சங்கருடைய இந்த கேரக்டர் வந்து அவங்க அப்பா இருந்திருப்பாரா? நீங்கள் பதில் சொல்லுங்கள். சவுக்கு நான் பார்க்கல, சவுக்கு சங்கர் அப்பா தெரியாது. கருணாநிதி நமக்கு தெரியும், ஸ்டாலின் நமக்கு தெரியும். சவுக்கு சங்கர் அப்பா யாரும் தெரியாது. சவுக்கு சங்கர் வந்து அப்பாவுடைய டிஎன்ஏவே சவுக்கு சங்கர் கிடையாதுங்க. ஏன்னா சவுக்கு சங்கர் அநீதி எதிர்த்து போராடுறது அவங்க அப்பா எப்படின்னு தெரியாதுல்ல. இப்போ புரியுது. இதுதான் உட்கார வச்சுட்டா, கேமரா ஆன் பண்ணிட்டா, காலை மடக்கி வைக்க வேண்டிய இஷ்டத்துக்கு பேசக்கூடாது. ஓவர் பேச்சு. கருணாநிதி டிஎன்ஏ வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, கருணாநிதி டிஎன்ஏ இருந்ததுனாக்கா இப்போ உங்க மேலே எடுக்கப்பட்ட நடவடிக்கை வேற நடவடிக்கை இருந்திருக்கோன்ற நான். நீ உன் ரூட்டுக்கே நாங்கள் வந்துடுறோம். தப்பு. ஒவ்வொருத்தருக்கும் இங்கே வந்து ஒரு குணம் இருக்கு. முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா பல விமர்சனம், இது மாதிரி இன்னும் பல விமர்சனங்கள் இருக்கு, கடந்து தான் போறாங்க. எச் ராஜா வந்து கனிமொழியை வந்து விமர்சிக்காததா? கடந்து தான் போறாங்க. ஜெயலலிதா வந்து திமுக தரப்புல வந்து விமர்சனம் பண்ணாதுதான். கடைசி அம்மாவை தமிழ்நாட்டுக்கு அம்மாவாயிட்டாங்கல்ல, எல்லார் வாயிலும் சொன்னாங்கல்ல. கலைஞரை சொன்னார்ல, அந்த அம்மாவுடைய துணிச்சல் தைரியத்தை தான் நான் பாராட்டுறேன் சொன்னாங்கல்ல. இங்க எல்லாருக்கும் ஒரு ஆளுமை இருக்கு. அவங்க வந்து உன்னை கண்டுக்காம போறாங்கன்றதுனாலே வந்து பார்த்தீங்கன்னா நீ இன்னமும் பெரிய. நான் கேட்குறேன்னா உனக்கு ஒரே ஒரு இது என்ன கேட்டீங்கன்னா, அதிகாரிகளுக்குள்ள இருக்கிற காவல்துறையில பணியாற்றுறதுனால அதிகாரிகளுக்குள்ள இருக்கிற பாலிடிக்ஸ், அதில் வந்து நீ கேட்டால் நீ குளிர்காயிட. ஒரு அதிகாரி அடிக்கிறேன்னா இன்னொரு அதிகாரி உன்னை வந்து ஒரு விண்டிக்டிவ் டூலாக உன்னை யூஸ் பண்ணுறான். இதுதான் உண்மை. இங்கே ஒரு சோர்ஸும் கிடையாது, ஒரு மயிரம் கிடையாது. இங்கே சோர்ஸுக்கு சொன்னால் அப்புறம் நான் வந்து வேற மாதிரி பேசுவேன். இங்கே ஒரு சோர்ஸும் கிடையாது. ஒரு அரசு துறையில் நீ பணியாற்றிட்டு நீ வெளியே வந்திருக்கிறன்னு சொன்னால் உனக்கு ஆதரவாக சில பேர் இருப்பான். எப்படி எதுக்கு இருப்பான்? எதுக்கு ஆதரவாக இருப்பான்? உனக்கு டீ வாங்கி கொடுக்க மாட்டான். நீ சாப்பிட்டியான்னு உனக்கு கேட்க மாட்டான். அப்பா நீ வேலை செஞ்சியா, டிஸ்மிஸ் ஆகிட்டியே, உனக்கு சாப்பாடு வேணுமான்னு கேட்க மாட்டான். ஒரு டீ வாங்கி தர மாட்டான் உனக்கு. ஆனால் அந்த அதிகாரி அப்படி இருக்கிறான், இந்த அதிகாரி இதை பண்றான், இவன் இவளை வச்சுட்டு இருக்கான், அவன் கூட போனான், இதெல்லாம் சொல்லுவான். ஏன் நீ பேசுவ சொரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு இதனால ஒரு பிரயோஜனம் கூட இருக்காது. பிரயோஜனம் இருக்கு இல்லைன்ற வேற விஷயம். அவன் வந்து சொரிஞ்சுக்கிறதுக்கு உன்னை வந்து ஒரு டூலா யூஸ் பண்றான். இப்போ புரியுதுங்களா? இங்க சோர்ஸுங்கிறது ஒரு பொண்ணாக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. இவங்க சோர்ஸ் சொன்னாங்கன்றது உள்ள இருக்கிற தகவலை எடுத்து தரான். சரி, இப்போ சவுக்கு சங்கரை வந்து சிறையில் வந்து அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வழக்கறிஞர் வந்து சொன்னார். இப்போ வந்து கோவை அரசு மருத்துவமனையில் இருக்காரு. என்ன காரணம் நமக்கு தெரியல. கேட்டால் இந்த அடிப்பட்டதான் காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படி தான் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே விபத்து நடந்திருக்கு, அது காரணமா இல்லையோ சொல்கிறது காரணம் மட்டும் நமக்கு தெரியாது. ஒரு பத்திரிகையாளராக அவருக்கு நடந்த இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் அவர் சார்பாக நிற்கிறீங்களா? இல்லை, நான் யாருக்கும் சார்பாக நிற்கல. நியாயத்தின் அடிப்படையில் நான் பேசுவேன். காவல்துறை பண்ணது இந்த கஞ்சா வழக்கில் கைது பண்ணதில் வந்து அது புட்டர் கேஸாக தான் நான் பார்க்குறேன். நான் அப்படிதான் பார்க்குறேன். அப்படிதான் இருக்கும். அதுதான் அப்படிதான் தெரியுது. ஒன்று என்ன இந்த விபத்து சொன்னாங்க இல்லையா, இந்த சிசிடிவி கேமரா பார்த்து நம்ம நிறைய ஏமாந்துருக்கோம். அது சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிசிடிவி கேமரா நம்ம நம்புறாம இருந்தால் அந்த சிசிடிவி கேமரா எங்கே வைக்கப்பட்டிருந்தது அதை பார்க்கணும். முதல்ல ஒரே ஒரு மூலையில் மட்டும்தான் எடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த ஆங்கிளில் பார்க்கணும். 4 ஆங்கிளில் வந்து சிசிடிவி கேமரா இருந்துன்னா அந்த 4 ஆங்கிளும் பார்க்க வேண்டிய சூழல் இருக்குது. ரெண்டாவது மோதன கார் யாருடைய கார்ன்றது தெரியணும், அதை ஓட்டிட்டு வந்தது யாருன்றது தெரியணும். சரிங்களா? அதனால நம்ம அந்த காட்சியை பார்க்காம வந்து பார்த்தீங்கன்னா இது சதி என்றோ அல்லது சதி இல்லை என்றோ சொல்ல முடியாது. சரி, நீங்கள் ஸ்டாண்ட் வித் சவுக்கு சங்கர் அகேன்ஸ்ட் நான் நியாயத்தின் பக்கம் நிற்கிறேன்றேன். நான் நியாயத்தின் பக்கம் நிற்கிறேன். நான் இதான் ஒன்று சொல்றேனே, இந்த கைது செய்யப்பட வேண்டிய விஷயம். ஏன்னு கேட்டால் வந்து ஒரு அதிகாரியை வந்து தரக்குறைவாக பேசுறது, நேருக்கு நேர் பேரை சொல்லியே வந்து திட்டினது. சார் இங்கே சாதாரண மனுஷனுக்கும் வந்து ஒரு அதிகாரி கூட டிஃப்ரென்ஸ் இருக்குது சார். அவங்க சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுற இடத்துல இருக்கிறாங்க சார். நீங்கள் போகிற போக்கில் அவரே பொறிக்கின்னு சொல்லிட்டீங்கன்னா இங்கே சமூக விரோதிகள் எப்படி மதிப்பாங்க? நமக்கு யார் பாதுகாப்பு? நான் ஏதோ போலீஸுக்கு ஆதரவாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஒரு உயர்நிலை அதிகாரி சார், உச்சநிலை அதிகாரி சார், நீங்கள் அவரே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் போகிற போக்கில் நீங்கள் வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுறீங்க சார். அப்போ சமூக விரோதி என்ன நினைப்பான்? 4 பேர் என்ன நினைப்பான்? இவர் தான் தெரியாது, ஏடிஜிபியே இவர் வந்து பேசுகிறாருங்க, ஒன்றும் பண்ண முடியலங்க. அப்போ நீ சொன்ன சரியாயிடும். இந்த ஸ்டாலின் அரசு கையாலாகாத அரசு சொன்னல, அது மக்கள் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் இங்க எங்க சொதப்பலாச்சுன்னு சொல்ற பாருங்க, அது வரையிலும் கைது பண்ணது சரி. உள்ள வச்சிருந்துருக்கலாம், கீழமை நீதிமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாமீன்ல விட்டுருக்கலாம். இல்லை இப்போ போடப்படுற வழக்குகள் அடுத்து தினம் ஒரு வழக்கு போடலாம். பிரதாப் இவன் பேசின பேச்சுக்கு இது தினம் ஒரு வழக்கு போடலாம், அவ்வளோ பேசியிருக்கான். ஆனால் அதெல்லாம் விட்டாங்க. யாரு? நம்ம தமிழ்நாடு போலீஸ். கஞ்சா வச்சிருந்தாரு, எவ்வளோ வச்சிருந்தாரு? 409 கிராம் வச்சிருந்தாரு.
அது என்ன 1 கிராம் கம்மி சொல்லு. நல்லா பாருங்க, இவன் இவ்வளவு பிரச்சனையில இருக்கிறான். இந்த சூழல் நம்மளை கைது செய்வாங்கன்னு தெரியும். நிறைய பேர் சொல்றாங்க கஞ்சா வாங்கறது தான் தேடிக்கே போனாரு. அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா நான் கேட்கறேன், அதுக்கு இவன் தான் போகணுமா? இந்த நானும் தான் அந்த கஞ்சா வேற எங்க கிடைக்கும்? இல்லை, நான் இருக்கேன். நான் என்ன கேட்கிறேன், சரி அப்படியே கூட வச்சுப்போம். இந்த 1/2 கிலோ கஞ்சா வாங்குறதுக்கு இங்க இருந்து போய் இவரே போய் வாங்கணும். அது யாரும் அங்கிருந்து வாங்கி தர மாட்டாங்க. நான் கேட்கிறேன், என்னையா இது வந்து என்ன நியாயமா இருக்கா? சரி, அப்படிதான் அவர் கூட இருந்த 2 பேர் டிரைவர் அவங்கள ஏன் பண்ணணும்? சவுக்கு சங்கர் மட்டும் தான் அரெஸ்ட் பண்ணிருக்கணும். நான் கேட்கிறேன், இது எனக்கு நம்பிக்கையில் இது ஒரு புட்டப் கேஸாக தான் இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். சரிங்களா? இது வழக்கமாக பண்ணுறது தான். என்ன, அவங்க இடி வச்சிருக்கிறாங்க, இவங்க கஞ்சா வச்சுக்கிறாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். நான் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. இங்கே ஜனநாயகம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, கருத்து சுதந்திரம் கிடையாது, மண்ணும் கிடையாது. புரியுதா சொல்றது? நாளைக்கு நம்மளே வந்து போனாக்கா இவன் பேசுறது நமக்கு அகைன்ஸ்டாக பேசுறேன்னா, ரைட், இவனுக்கு ஒரு சங்கி முத்திரை குத்தி உள்ள போடு. திராவிட ஆட்சி அதுதான். நாளைக்கு பிஜேபி ஆட்சி வந்து வச்சுங்கன்னா, ஓ இவன் 2 ரூபா ஊப்பி ஒரு முத்திரை குத்தி உள்ள வை. இப்படிதான் இருக்கு. நான் தான் சொல்றேன்ல, இப்போ நீங்கள் எவ்வளோ அவசரப்படுறீங்க? நான் கேட்குறேன், ஒருத்தனை கைது பண்ணிட்டு கைது பண்ண, அதாவது கேட்டால் ஒரு வழக்கில் நேர்மையாக கைது பண்ணிட்டு விட்டுட்டு ஒரு புட்டப் கேஸில் கைது பண்ணிட்டு மக்களுடைய பார்வை இப்போ மாறிட்டு இருக்குது. மக்களுடைய பார்வை மாறிட்டு இருக்குது. அவருக்கு ஆதரவாக மாறிட்டு இருக்குது. சரி, ஒரு ரைட்டு, ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். எங்கேயோ ஒரு பையன் வந்து பைப் லைனில் தண்ணி வரல, அவன் வந்து ஒரு ஆர்வலர், சமூக ஆர்வலர்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஒன்றும் அது புண்ணாக்கெல்லாம் சமூக ஆர்வலர் போது அவங்க என்ன சொன்னால், பைப் லைனில் தண்ணி வரலன்றதை வந்து போட்டோ பிடிச்சி ஃபேஸ்புக்கில் போட்டான், தூக்கி உள்ள வச்சிட்டாங்க. நாம் தமிழரில் ஒரு தம்பி அதே மாதிரி பண்ணாங்க. இப்போ புரியுதுங்களா? நீங்கள் அவ்வளோ ஈஸியாக நீங்கள் தூக்கி உள்ள வச்சுருங்க. இப்போ ஒருத்தனை வந்து பார்த்தீங்கன்னா இதே தான் இது உங்களை, அவன் என்ன, இவன் பிரபலமானவன் பிரபலம் ஆகாதும், அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ நீங்கள் எவ்வளோ அவசரப்படுறீங்க பார்த்தீங்களா? என்ன கேட்டால் நீங்கள் கேட்டீங்கன்னா ஸ்டாண்ட் வித் கேட்டால், நான் ஸ்டாண்ட் வித், நான் ஜஸ்டிஸ் பக்கம் தான் நிற்கிறேன். யாராக இருந்தாலும் நமக்கு ஆகாத, சவுக்கு சங்கருக்கு நமக்கு வித்தியாசம் இருக்குது சார். அவன் அன்றைக்கி வந்து சீமானை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சின்னம் பறி போன போது வந்து பார்த்தீங்கன்னா ஏலம் பண்ணால் கிண்டல் பண்ணால் ரைட் அப்படி பண்ணிட்டு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு யாருக்கும் ஆதரவு கிடையாது, எதிரும் கிடையாது. நான் ஒரு திரும்ப சொல்ல கேட்டேன்னா, இந்த வழக்கில் பதிவு பண்ணி வந்து கைது பண்ணிடலாம். அடுத்தடுத்து பல வந்து தினம் ஒரு யூடியூப் எடுத்து நீங்கள் போட்டிங்கனாலே யாராவது ஒருத்தரை கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சு போடலாம் கேஸ். அவ்வளோ இருக்கும்போது எதுக்கு இந்த கஞ்சா கேஸ் பண்ணணும்? அதுக்கு பிறகு அந்த விபத்துலாம் வந்து எனக்கு வந்து கேட்டால் 4 பக்கம் சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணும், ப்ளஸ் அந்த கார் யாருடைய காருன்றது தெரியணும், இந்த ஜீப்பை ஓட்டுறவர் யாருன்றது தெரியணும். இது ஒரு நீண்ட விசாரணைக்கு பிறகு தான் இது விபத்து சதியால் ஏற்பட்ட விபத்தா இல்லை எப்பவும் வழக்கமாக நடக்கக்கூடிய ஒரு விபத்தான்றது தெரிய வரும். இது ஒன்று. சரிங்களா? அதுக்கு பிறகு நம்ம சாட்டை துரைமுருகன்ட்ட வரும். சீமான் அவர்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து எப்படி அணுகிறாருன்னா, நான் எப்படி அணுகிறோம் அல்லது சீமான் எப்படி அணுகிறாரோ அப்படிதான் நான் பார்க்குறேன். இந்த கஞ்சாவை பொறுத்த வரைக்கும் கேட்டால் யார் வச்சதுன்னு கேட்டார்ல சீமான், அது 100% கரெக்ட். சீமான் பார்வை 100% கரெக்ட். அப்போ இப்போ எனக்குள்ள அதே சந்தேகம் சீமான் அவர்களுக்கும் இருக்கு. ஆனால் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த நாம் தமிழர் கட்சியோட கொள்கை பரப்பு சிலர் இருக்கார் இல்லையா, சாட்டை துரைமுருகன் கொண்டாடுறாங்க. இப்போ நீங்கள் கேட்குறீங்களா ஒரு வார்த்தை, நீங்கள் வந்து சவுக்கு பக்கம் நிற்கிறீங்களா, எந்த பக்கம் நிற்கிறீங்க கேட்குறீங்களா? நம்ம யார் பக்கம் நிற்க வேணாம் சார், நியாயமாக நின்னா போதும். இந்த நடுநிலை கூட எனக்கு நம்பிக்கை இல்லை. நடுநிலைன்னா 2 பக்கம் அடிக்கிறது நமக்கு அது தேவையில்லை. நியாயமாக நின்னா போதும். எந்த பக்கம் நியாயம் இருக்கோ அந்த பக்கம் நியாயம் நிற்கணும், அவ்வளோதான். இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, கொண்டாடுறான் ஒரு பக்கம். இந்த திராவிட இயக்க ஊடகங்கள் எல்லாமே வந்து கொண்டாடுது. சவுக்கு சங்கர் வந்து கஞ்சால பண்ணிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க பண்ணோம். அவனுக்கு கொண்டாடுறதுல ஒரு நியாயம் இருக்குது. இந்த அண்டா செந்தில் உட்பட சொல்கிறேன். இது நான் அது அண்டா செந்தில் வந்து தான் சொல்கிறது நேரடியாக சொல்ல முடியாது. இந்த கஞ்சா வழக்கில் சொன்னால் நேரடியாக நம்மளுடைய குரல் கொடுக்க முடியாததுக்காக ஒரு அட்வொகேட்டை கூப்பிட்டு வரான். யார் அட்வொகேட்னா? பியூஷ் மனுஷ். பியூஷ் மனுஷ் வந்து ஒரு நியாயவாதின்ற அட்வொகேட்டா இல்லையே, சும்மா சொல்றேன். அதாவது கேட்டா ஒரு ஆள் வேணும் பேசுறதுக்கு. இவரு பியூஷ் மனுஷை வந்து பேட்டி எடுக்கிறாரு. அந்த பியூஷ் மனுஷன்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போதான் ஒரிஜினல் மார்வாடின்றதை காட்டான். இது அவனா சொன்ன கேட்டா, இந்த சவுக்கு வந்து கஞ்சா வச்சிருந்தா பிடிச்சிருக்கான் இருக்கிறதே சொல்றான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குஜராத் பக்கம் போயிட்டான். இது குஜராத்தில் அங்கே பிடிச்சாங்க சவுக்கு. இங்கே வந்து இந்த கஞ்சா வழக்கு சரியா தப்பா, உண்மையா பொய்யா, அதை தான் சொல்லணும். சொல்லு. பொய்னா எனக்கு தோணுது இது பொய் வழக்குன்னு தோணுது, நான் சொல்றேன். சொல்ற தைரியம் இருக்கா? இல்லை. வந்து அவனை கூட்டம் வந்து பேச வைக்கிறாங்க. இப்படி வந்து சவுக்கு சங்கர் கைது வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுற கூட்டம்னு ஒன்று இருக்கு. அந்த கூட்டத்தில் வந்து சாட்டை துரைமுருகன் இருக்கிறது தான் இதுல ஒரு பெரிய இது. நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தேன், இவன் எப்போ வேணாலும் ஜம்ப் ஆவான், எந்த பக்கம் வேணாலும் ஜம்ப் ஆவான். ஒரு பக்கம் பிஜேபியில் துண்டு போட்டு வச்சிருக்கிறான், இந்த பக்கம் வந்து டிஎம்கே துண்டு போட்டு வச்சிருக்கிறான், இதுதான் உண்மை அப்படின்னு. இப்போ என்ன பேசுறான்னு கேட்டீங்கன்னா,
சவுக்கு நான் என்ன சொல்றேன், தனிப்பட்ட வன்மங்கள் இருக்கலாம் சார். இப்ப சீமானுக்கு இருக்காதா அந்த வருத்தம், கோபம் இருக்காதா? இருக்குமே. சீமான் வந்து ஒரு எப்படி இருக்கும் அந்த வார்த்தை, இந்த நிலம் சிக்கிச்சு சின்னம் போச்சுன்னு சொல்லி சிரிச்சவன் சிரிச்சவன். சீமானுக்கு அது பார்க்கலையா? சீமானுக்கு தெரியாதா? நீங்க நியாயவாதிகள் என்னைக்குமே நியாயவாதிகள் தான். அவன் ராஜாவை வச்சு கொண்டாடப்பட வேண்டியவன், சரிங்களா? அவர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, இல்ல தம்பி வந்து அந்த மாதிரி ஆள் கிடையாது, ஊடகத்துல இப்படி பேசுவார். ஆனா சாட்டை துரைமுருகன் பொங்குறான், தாரமான அப்படியே. போலீஸ் வந்து இவனுக்கு போன் போட்டே சொன்னதெல்லாம் பேசுறான். இது போலீஸ் எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, அப்படி சொன்னாங்க. அவன் ஊர்லயே இல்ல, வெளிநாட்டுல அங்கிருந்து ஒரு வீடியோ விடுறான், தப்பிச்சு ஓடி போயிட்டான். இதுதான் உண்மை. இல்லைன்னா வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர், அவருக்கு எவ்வளோ ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். அவர் வந்து கொடைக்கானல்ல, தமிழ்நாட்டுக்கு உள்ள இருக்கிற ஒரு கொடைக்கானல்ல அவர் ஓய்வு எடுக்கிற போறதை கிரிட்டிசைஸ் பண்ணவன் இந்த சவுக்கு சங்கர் அரசு ஆன உடனே கேட்டா, எங்க நம்மள இது ஏதாவது ஒரு ஈக்குவலைஸ் பண்றதுக்காக நம்மளுக்கு உள்ள வச்சு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு தப்பி ஓடுறான். யாரு? சாட்டை துரைமுருகன். இதுதான் ஃபேக்ட். ஆனால் சற்று இளைப்பாற யார் இவரு ஒரு போஸ்ட் போட்டு வெளிநாட்டுக்கு தப்பி ஓடுறன்னு சொல்லண்டா, பயந்துட்டு ஓடுறான். இதான் உண்மை. ஆனா வந்து சற்று இளைப்பாற இவருதான் இளைப்பாறை கிழிச்சுட்டாருங்க, வெட்டி பிடிக்கிட்டாரு. சரி, சம்மருக்கு போற, அது தனிப்பட்ட இது போற, அதுக்கு எதுக்கு ஒரு போஸ்ட்? சரி போறல, போற இடத்துல இருந்து நான் கேட்டீங்கன்னா வந்து கருப்பு சவு பணின்னு போட்டுக்கிட்டு அங்க இருந்து தம்பிங்க உஷாரா பாக்குறாங்க. அதெல்லாம் இப்பதான் புரியுது தம்பிங்களுக்கு. சேகவரா சொல்றது கரெக்டு தான். சீமானுக்கு இருக்கிற ஒரே கோடாரி காம்பு சாட்டை துரைமுருகன். இப்போ என்ன சொல்ற, திமுக ஆதரவா பேசுறேன். அதுவும் பட்டியல் போடுறான். சவுக்கு சங்கர் வந்து எங்கெல்லாம் கட்டிங் வாங்கினான்றது ஒரு பெரிய லிஸ்டே போடுறான். மணல் கரிகாலன்றான், ஜி ஸ்கொயர்ன்றான், என்னென்னமோ சொல்றான். நமக்கு இதெல்லாம் தெரியவே இல்லை பிரதாப், இவ்வளவு விஷயம் இருக்குது. இப்போ இவங்க நோட் பண்றானுங்க, இவன் எங்கெல்லாம் கட்டிங் வாங்குறானோ அங்கெல்லாம் இவன் மாப்ப முடிச்சுட்டு போறான் போல இருக்கு. யாரு? சாட்டை. இப்போ வந்து நீங்க கேட்டீங்கல்ல, விஜய் வந்து அரசியலுக்கு போயிட்டாரு, அப்போ விஜயோட இடம் யாருக்கு? அதே மாதிரி வந்து சவுக்கு வந்து ஜெயிலுக்கு போயிட்டாரு, அங்க ஜெயிலில் அவருக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். அப்ப அடுத்து வந்து சவுக்கு யாரு? சாட்டை தான் அடுத்த சவுக்கு. ஏன்னா அவன் தான் உரிமை கொண்டாடுறான். இப்போ இந்த நேரத்துல போய் எவனா சொல்லணும் சார், அவன் இங்க கட்டிங் வாங்கிட்டான், அங்க கட்டிங் வாங்கிட்டான், அங்க கட்டி வாங்கிட்டான். இப்ப நடந்த விஷயம் என்னமோ அதுதான் பேசணும். திராவிட இயக்க ஊடகங்கள் அதான் பேசிட்டு இருக்கு. என்னன்னா நடந்த விஷயங்கள் வரைக்கும் பேசுறாங்க. அவர் கஞ்சால கைது செய்யப்பட்டாரு, இந்த வந்து அதிகாரிகள் திட்டினாரு. ஆனா இவன் என்ன சொன்ன கேட்டா, மனம் கரிகாலன்ட்ட கடை வாங்கி காசு வாங்கிட்டான், ஜீஸ்வர்கிட்ட காசு வாங்கிட்டான், இதெல்லாம் உனக்கு பூரா தெரியும் வாங்குறதுலாம். அப்போ உனக்கும் இதுல உடன்பாடு இருக்கு. ரெண்டு ஊடகம் இருக்கு பிரதாப், ஒன்று சவுக்கு, ஒரு சாட்டை. இவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, வர இருக்கிற ஆட்சியாளர்களை மிரட்டி அவங்களுக்கு ஆதரவா செயல்பட்டு, முதல் மிரட்டல், அப்புறம் ஒரு ஆதரவா செயல்பட்டு கட்டிங் போறது, இதுதான் வழக்கமா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நான் இப்பவும் நான் சொல்றேன் பிரதாப், இங்க யாரையும் தனிப்பட்ட வாழ்க்கைய இணைச்சு பேசக்கூடாது. குறிப்பா பெண்கள் வச்சு பேசக்கூடாது. இங்க அன்புக்கும் காதலுக்கும் வித்தியாசம் இருக்கு. அன்புக்கும் காதலுக்கும் காமத்துக்கும் வித்தியாசங்கள் இருக்கு. பெண்ணை பற்றிய சரியான புரிதல் வேணும். இங்க இருக்கிற மிகப்பெரிய ஞானிகள், மிகப்பெரிய மேதைகள், கவிஞர்கள், போராளிகள், சக்கரவர்த்திகள், இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல விழுந்திருப்பாங்கன்னு நீங்க நினைக்காதீங்க. ஒரு பெண்ணோட காலாக தான் இருக்கும் அது கண்டிப்பா. அதனால நம்ம போற போக்கில் வந்து கேட்டீங்கன்னா, ஒரு மனிதனுடைய பலவீனத்தை எடுத்து பேசணும்னு சொல்லிட்டு தனிப்பட்ட வாழ்க்கையை பேசி உங்களுக்கு நீங்க சிக்கல் ஏற்படுத்தி, இதனால யாருக்கும் எந்த ஆட்சியாளர்களுக்கோ இல்லை வந்து இப்போ யாருக்காவது பாதிப்பான்னு கேட்டால் யாருக்கும் போய் பாதிப்பு இல்லை. 35 சீட் அடிக்க போறாங்க திமுக. கொய்யா முரண் கத்துறேன், 2 வருஷமா கத்திட்டு தான் இருந்தேன். திமுக 35 சீட் அடிக்க போறாங்க, சரிங்களா? இங்க வெற்றியை பாதிக்க போறது இல்லை. அதனால வந்து கேட்டா, இனி சவுக்கு சங்கர் வந்தாலும் பார்த்து எச்சரிக்கையா பேசணும். தலைவரை உருவாகட்டும், உனக்கு வாக்களிக்கிறவங்க வாக்களிக்க போறாங்க, சரிங்களா? இதுல யாரும் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் தடுக்க போறது இல்லை. நடக்கிறது நடக்க போகுது. ஆனால் யாரையும் காயப்படுத்தாத, அதாவது தனிப்பட்ட முறையில் காயப்படுங்க. நிர்வாக ரீதியா, அலுவல் ரீதியா நீங்க அடிங்க, தப்புனா சொல்லுங்க. ஆனா தனிப்பட்ட முறை இருக்குன்னா அதுக்கு ஒரு குடும்பம் பாதிக்கப்படுது. அங்க இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் வந்து கஷ்டப்படுவாங்க, மன கஷ்டப்படுவாங்க. அந்த குழந்தைங்களுடைய இமேஜ் பாதிக்கப்படும். எல்லார் குடும்பத்திலும் குழந்தைகள் இருக்காங்க, கல்லூரிக்கு போற குழந்தைகள் இருக்காங்க. தனிப்பட்ட வாழ்க்கை யாரும் அடிச்சு பேசக்கூடாது.